நாம இந்த வீடியோல மஞ்சள் நகரமா ஈரோட்ல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் பத்தி பார்ப்போம். 10வதா நம்ம பார்க்க போறது பெரியார் மெமோரியல். பகுத்தறிவின் தந்தைன்னு அழைக்கப்படுற ஈவே ராமசாமியோட நினைவு மண்டபம் தான் இந்த மெமோரியல். இந்த இடம் ஈரோடு சிட்டிக்குள்ளேயே லொகேட் ஆகியிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது கொடுமுடியில இருக்கிற மகுடேஸ்வரர் கோவில். காவிரி நதிக்கரையில அமைஞ்சிருக்கிற அழகான பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். 8வதா நம்ம பார்க்க போறது பவானி கூடுதுறையில இருக்கிற சங்கமேஸ்வரர் கோவில். இந்த கோவிலோட லொகேஷன் ரொம்ப அழகா இருக்கும். காவிரியாரும் பவானியாரும் சந்திக்கிற இடமும் இதுதான். 7வதா நம்ம பார்க்க போறது திண்டல் முருகன் கோவில். ஈரோடு சிட்டியில இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே திண்டல் மலை மேல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 6வதா நம்ம பார்க்க போறது வெள்ளோட்ல இருக்கிற பறவைகள் சரணாலயம். இந்த பிளேஸ் பறவைகளை விரும்புறவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லலாம். 5வதா நம்ம பார்க்க போறது கொடிவேறு டேமும் அங்க இருக்கிற நீர்வீழ்ச்சியும். பரிசில் சவாரி செய்ய ஒரு நல்ல ஸ்பாட். அது மட்டும் இல்லாம இங்கதான் நிறைய மூவிஸும் எடுக்கப்படுது. 4வதா நம்ம பார்க்க போறது சென்னிமலை முருகன் கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டுல இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோவில்கள்ல ஒண்ணு. 3வதா நம்ம பார்க்க போறது சத்தியமங்கலம்ல இருக்கிற வனவிலங்கு சரணாலயம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயம் இதுதான். 1412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு. இந்த சரணாலயத்தை சுத்தி பார்க்க கவர்மெண்ட்லயே சஃபாரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த சஃபாரில நீங்க போகும்போது நிறைய விலங்குகளை பார்க்கலாம். இது உங்களுக்கு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். 2வதா நம்ம பார்க்க போறது பவானி சாகர் டேம். தமிழ்நாட்டுல இருக்கிற 2வது பெரிய டேம் இது. கிட்டத்தட்ட வருடத்தோட எல்லா நாட்கள்லயுமே ஈரோடு மாவட்ட பாசனத்திற்கு இந்த அணையில இருந்து தண்ணீர் திறக்கப்படுது. முதலாவதா நம்ம பார்க்க போறது பண்ணாரி அம்மன் கோவில். தமிழ்நாட்டுல இருக்கிற புகழ்பெற்ற முக்கியமான அம்மன் கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாச்சும் பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.